எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உன் கரத்தையே நோக்கிடுவேன் என்னை என்றும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 2188வது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். தொடர்ந்து இந்த காலை மன்னா ஊழியங்களுக்காக உங்கள் ஜெபத்தில் ஜெபித்துக் கொள்ளுங்கள். விசேஷமாக இந்த நாளில நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், தேர்வு எழுதி முடித்த மாணவ மாணவியர்கள் ரிசல்ட்டுக்காக காத்திருப்பாங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்கும்படியாக அவங்க இந்த லீவு நாட்கள்ல தன்னுடைய நாட்களை வீணடிக்காதபடி கற்றுக்கொள்ளவும், நல்ல பாடங்களை நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ளவும் ஜெபிப்போம். அதே வேளையில ரட்சிக்கப்படாத பிள்ளைங்க ரட்சிக்கப்பட ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 38, 39 ஆகிய வசனங்கள். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, கெத்செமனே தோட்டத்துல தன்னுடைய பாடுகளினுடைய உச்சக்கட்டத்துல முகங்குப்புற விழுகிறார் இயேசு. ஜபத்தில் ஒரு ஜபம் என்ன தெரியுமா? முகங்குப்புற விழுகிற ஜபம். நம்முடைய தனிப்பட்ட ஜபங்களிலே முகங்குப்புற விழுந்து ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க வேண்டும். அவர் அந்த பாடுகளை, அந்த வியாகுலத்தை எப்படி பார்க்கிறார்னா பாத்திரமா பார்க்கிறார். அதான் சொல்றாரு, இந்த பாத்திரம் பாருங்க, பாத்திரத்தை எடுத்து யூஸ் பண்ணிட்டு வச்சிருவோம். அதே போலதான் இந்த பிரச்சனை சீக்கிரம் போயிடும். அவர் தேவ சுத்தத்துக்கு முழுவதும் அர்ப்பணிக்கிறார். பிரச்சனைய பாத்திரமா பார்க்கிறாரு. உம்முடைய சித்தம்படி ஆக கடவுது, என்னுடைய சித்தம் வேண்டாம் அப்படி சொல்லி ஜெபிக்கிறார். சீசர்கள் அழைத்து கொண்டு போகிறார். ஆனால் அவர் சற்று அப்புறம் போய் தனியே இப்படியாக ஜெபிக்கிறார். உங்க வாழ்க்கையில நீங்கள் பல பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பத்துக்கு ஊடாய் சென்றிருக்கக்கூடும். சில அவமானத்தின் வழியாய் சென்றிருக்கக்கூடும். சில காரியங்களை உங்களுக்கு விரோதமாய் பேசலாம். இது ஒரு பாத்திரம் தான், இது ஒரு கஷ்ட காலம் தான். ஆனால் இது முற்றிலும் கர்த்தர் மாற்றி விடுவார். அந்த நேரத்தில் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரோடு, பிதாவோடு முகங்குப்புற விழுந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். வேதத்திலே வாசிக்கிறோம், ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். நம்முடைய ஜீவியத்துல பல கஷ்டங்கள், பாடுகள் வரும்போது ஜெபத்தை நிப்பாட்டிடுறோம். முகங்குப்புற விழுந்து ஜெபிக்கிறத விட்டுறோம். அப்படி இருக்கக்கூடாது. எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு வியாகுலங்கள், எவ்வளவு அவமானங்கள் வந்தா சரி, தேவ சமூகத்துல முகங்குப்புற விழுந்து ஜெபிப்போம். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி போட வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் சந்திக்கிற போராட்டம் என்ன? அது நடுவில் ஜெபிக்கிறீர்களா? தேவனை தேடுகிறீர்களா? நிச்சய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். இங்கே அவர் பாடுகளின் உச்சத்தில் அதை தான் செய்கிறார். நம்முடைய ஜீவியத்திலும் எத்தனை கஷ்டங்கள், நஷ்டங்கள் வந்தாலும் சரி, முகங்குப்புற விழுந்து தேவ சமூகத்துல ஜெபிப்போம். தேவன் எல்லா சூழ்நிலையும் மாற்றுவார். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பல துன்பங்கள், போராட்டங்கள் காணப்படலாம். ஜெபிப்போம், தேவன் எல்லாவற்றையும் மாற்றுவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை தேசிக்க நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக வருகிறோம். தொடர்ந்து கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே, நாங்கள் முகங்குப்புற விழுந்து ஜெபிக்கிறவர்களாய் மாற்றுங்க. கஷ்ட காலங்கள், போராட்டங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் நாங்கள் ஊக்கமாய் ஜெபிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. பிறந்த நாள், திருமண நாளை நினைவுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வாளாக்காமல் தலையாக்குவீராக, கீழாக்காமல் மேலாக்குவீர ஜெபிக்கிறேன். இந்த நாளை ஆசீர்வதித்து எங்களுக்கு ஜெயமாய் மாற்றித்தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை நான் செய்திபடியை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவோம், அதை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உந்தனின் சேவை செய்வே, எந்த சூழ்நிலையிலும் என் ஜீவன் பிரியும் வரை
வல்லவன்